ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நெல்லைக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட சிலிக்கா ஜெல் பற்றி பார்க்க போகிறோம். சிலிக்கா ஜெல் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா, கன்சர்வேட்டரி டேங்கில் வந்து வெளியே வர இடத்துல யூஸ் பண்ணுறோம். கன்சர்வேட்டரி டேங்கில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டிரான்ஸ்ஃபார்மரு லோட் ஆகும்போது அதோட ஆயில் எக்ஸ்பேண்ட் ஆகிறது அதிகமாகவும் குறையும். அந்த டைமில் வந்து ஏர் வெளியே போகணும், உள்ளே வரணும். அந்த அந்த பேசேஜுக்காக சிலிக்கா ஜெல் வச்சு ஏர் இன் அவுட் பண்ணுறோம். எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து ஆயிலில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டை சிலிக்கா ஜெல் அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரை ஏராக உள்ளே கொடுக்கணும். வெட்டி ஏராக கொடுத்தோன்னா ஆயில் ஷார்ட் சர்க்யூட் ஆகி உள்ளே கண்டமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சிலிக்கா ஜெல் வந்து ப்ளூ கலரில் இருந்ததுன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ரோஸ் கலராக இருந்துச்சுன்னா வந்து மாய்ஸ்சர் வந்து ஓவராக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணி ப்ளூ கலராக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 120 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 1 or 2 hours வந்து நம்ம ஹீட் பண்ணோன்னா ப்ளூ கலராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் யூசேஜ் பண்ணிக்கலாம். இதை தவிர வேறு எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சிலிக்கா ஜெல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பொருள் வாங்குகிற இடத்துல வந்து ஒயிட் கலரில் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.